இன்னைக்கு 15 நாள், இன்னைக்கு ஓகே 15வது நாள். ஓகே ஓகே 2 வீக்ஸ் முடிஞ்சிருது. ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 96 இருந்தது. ஓகே இப்போ வந்து 91.200 இருக்கு weight. 200. ஓகே ஓகே சூப்பர். 5 kgs மேலேயே குறைஞ்சிருக்கு. அப்புறம் என்னுடைய இது தொப்பை சைஸ் வந்து 52. இன்னைக்கு நான் செக் பண்ணும்போது 48 இருக்கு. 48 வந்திருக்கு. ஆமா. இன்ஸ்லாஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ 44 வந்திருக்குங்களா? புரியல எனக்கு. 48 52 இருந்தது 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது. 48 வந்திருக்கு. 4 inches குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுல. சோ வெயிட் லாஸ் ஆகும், பிளஸ் உங்களுக்கு இன்ஸ்லாஸும் ஆகும், ஒர்க் அவுட்லாம் எதுவும் இல்லாம அப்படின்னு உங்களுக்கு புரியுதுல. ஆமா, நல்ல பசி கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 4 டேஸ்க்கு வந்து பசி இருந்துட்டே இருக்கும். ஏதாவது சாப்பிடலாமா, அதுக்கப்புறம் நான் கொய்யாக்காய் கீரைக்காய் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். மோர் குடிக்கிறது அந்த மாதிரி இடையில அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ காய்கறியும் நான் நிறைய தான் சாப்பிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவு காய்கறி சாப்பிட்டேன். கீரை வந்து 3 days எடுத்துருந்தேன். வீக்லி 3 days எடுத்தேன். அப்படி இருக்கும்போது அப்புறம் நான் வந்து ஃபுட்டுடைய அளவுக்கு என்னால சாப்பிட முடியல. பசி இருக்கு, சாப்பிடவும் முடியல. இப்ப அந்த 1/4 கிலோ காய் சாப்பிட முடியல. இப்ப என்னால 150 200 எனக்கு அதிகமா இருக்குது இப்போ. ஓகே சூப்பர். அதாவது அந்த அளவுக்கு பசி இல்ல. அதுதான். சோ அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க நார்மல் ஃபுட் அதுல இருக்கும்போது சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிடுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியுதுல உங்களுக்கு? நைட் வந்து நான் 200 300 கூட எடுத்திருக்கேன் சிக்கனோ மீனோ. இப்போ வந்து 200 வந்து அதுவே எனக்கு ஃபுல் ஆயிடுது. 200 சரி எடுக்கணுமேன்றதுக்காக 200 நான் எடுக்கிறேன். அப்புறம் இந்த வீக்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. காலையில வாக்கிங் போலான்னு இந்த வீக்ல இருந்து வாக்கிங் போலான்னு நினைக்கிறேன். சூப்பர், தாராளமா போக பிரச்சனையே இல்ல. அந்த குதிகால் வலி மட்டும்தான் இன்னும் இருக்கு. கொஞ்சம் கால் அந்த வெயிட் அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. கால் ரொம்ப வீங்கமா இருக்கும். அதாவது குதிகால்னா பேக் சைட்லயா ஃப்ரண்ட் சைட்லயா? இங்க அந்த வெடிப்பு கொஞ்சம் இருக்குது. ஓ சரி சரி. அங்க வலி இருக்குது. ஆனா அந்த வீக்கம் கொஞ்சம் வத்தி இருக்கு. அந்த கால் ரொம்ப அந்த வீக்கமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் இல்ல. அந்த குதிகால் வலி மட்டும் இருக்கு. கொஞ்சம் நேரம் இருக்கு. காலையில் எழும்போது அப்புறம் சரியாயிடுது. சரி ஓகே ஓகே. இல்ல அதாவது கால் வீக்கம் இருந்தது, அது இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா? வீக்கமே இல்ல. வீக்கமே இல்ல, சுத்தமா குறைஞ்சிருக்கு. சரி ஓகே சூப்பர் சூப்பர். எவ்வளவு பரவாயில்ல. இன்ச்சு 52 தான் இருந்துச்சு ரொம்ப நாளா. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சரி நெக்ஸ்ட் வீக் என்ன கூட கம்மி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ.